பரந்த உள்ளம் கொண்ட திறமூல அன்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் GIMPல எப்படி ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத ரீசென்சைசர் அப்புறமேட்டு GIMIC அப்படிங்கிற 2 ப்ளகினையும் இன்ஸ்டால் பண்ணி கற்றுக்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது யாரெங்கே வழி என்னோட பேர் MVP. ஃபஸ்ட்டு நம்ம விண்டோஸில் எப்படி ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி GIMPல ஏற்கனவே எந்த ப்ளகினும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். அதுக்கு GIMPல ஃபில்டர் என்ஹான்ஸ் அப்படிங்கிறதுல போனீங்க அப்படின்னாக்கா ஹீல் செலெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுவும் இல்லைனாக்கா அதில் ரீசென்சைசர் அப்படிங்கிற ப்ளகின் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே போல் அந்த ஃபில்டர்லேயே பாட்டமில் GIMIC QT அப்படின்னு எதுவும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி GIMIC QT அப்படி இருந்ததுனாக்கா GIMIC ப்ளகின் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் எந்த ப்ளகினுமே இல்லை. ஓகே, உறுதிப்படுத்திக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் GIMP ரீசிந்தசைசர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு GitHub பேஜ் வரும். இந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா லினக்ஸ் அப்புறம் விண்டோஸ் ரெண்டுத்துக்குமே அவங்க இன்ஸ்டாலேஷன் ஃபைல் வச்சுருப்பாங்க. அதாவது ஜிப் ஃபைலாக வச்சுருப்பாங்க. அதில் இப்போ நம்ம விண்டோஸோட ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம டவுன்லோடு ஃபோல்டரில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரீசென்சைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிப் ஃபைலு டவுன்லோட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம GIMICயும் டவுன்லோடு பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமேட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மறுபடியும் ப்ரௌசருக்கு போகிறோம். ப்ரௌசரில் GIMP அல்லது GIMIC எப்படி வேணுமோ சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, GIMICோட வெப்சைட்டில் டவுன்லோட் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸுக்கு ஜிப்பாகவும் வச்சுருப்பாங்க, இன்ஸ்டாலராகவும் வச்சுருப்பாங்க. நம்ம இன்ஸ்டாலரையே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னு வச்சிங்கனாக்கா இன்ஸ்டாலர் அதாவது EXE ஃபைலாக டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது போல் மிக சுலபமாக நம்ம இந்த ப்ளகினை இன்ஸ்டால் பண்ணிட முடியும். ஸோ லேட்டஸ்ட்டு உங்களோட GIMP வெர்ஷன் என்னவோ அதுக்கு தகுந்த லேட்டஸ்ட்டு GIMIC ப்ளகினை இன்ஸ்டாலர் வடிவத்தில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ப்ளகின். ஸோ டவுன்லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் அந்த ஃபோல்டரில் போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரீசென்சைசர் அப்புறமேட்டு GIMIC 2 ஃபைலையுமே நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். அதாவது சிந்தசைசர் ஜிப் ஃபார்மேட்லேயும் GIMIC இன்ஸ்டாலர் ஃபார்மேட்லேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம GIMIC இன்ஸ்டால் பண்ணலாம். நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது போல் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது போல் தான் நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு GIMIC ப்ளகின் GIMPல இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. GIMPல இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம். GIMPை ஓப்பன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்டர் மெனுவில் போய்ட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா GIMIC QT அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னாக்கா நமக்கு GIMIC ஃபில்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ரீசென்சைசர் அப்படிங்கிற ப்ளகினை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ஜிப்கை முதல்ல அன்சிப் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் எல்லா ஃபைல்ஸையும் நம்ம GIMPோட ப்ளகின் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணணும். அந்த ப்ளகின் ஃபோல்டர் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னொரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெடியாக காப்பி பண்ணுறதுக்கு GIMPல எடிட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ப்ரிஃபரன்ஸுக்குள்ளே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ளகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் 2 டெஸ்டினேஷன் கொடுத்துருப்பாங்க ஃபோல்டர் பேத்து. அதில் ஃபஸ்ட்டு பேத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே அதோட அட்ரஸ் இருக்கும். அதாவது அந்த ஃபோல்டர் நம்ம PCயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டினேஷன் பேத் இருக்கும். அந்த பேத்தை காப்பி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் அந்த பேத்தை என்ட்ரு பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இந்த இடத்துல நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா ஃபைல்ஸு, அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ண வேண்டியதான். காப்பி பண்ணலாம் அல்லது கட் பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். ஓகே, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இங்கே மூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரீசென்சைசர் அப்படிங்கிற ப்ளகினையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதை செக் பண்ணலாம். GIMP ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ப்ளகினும் லோட் ஆகிடும். ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபில்டர் என்ஹான்ஸ் ஹீல் செலெக்ஷன் அது வந்துச்சுங்களா. இது கூட சேர்ந்து நிறையா ப்ளகின் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே, ஹீல் செலெக்ஷன் அப்படின்னு இருந்தாலே ரீசென்சைசர் அப்படிங்கிற ப்ளகின் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லினக்ஸில் எப்படி ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் GIMPல எப்படி ப்ளகினை
சிம்பிளான மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏன்னா ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பல வழி இருக்குது. அதில் இதுக்கையிலே பெஸ்ட்டு வழியை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னாக்கா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளகின் நம்ம தனியாக இன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை. ஆப்பிமேஜை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ நான் ஆப்பிமேஜ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோடய கிம்பில் எல்லா ப்ளகினுமே ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்துடும். ஓகே, இப்போ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் நான் தனியாக இன்ஸ்டால் பண்ணவே கிடையாது. இதெல்லாம் அந்த ஆப்பிமேஜில் நமக்கு சேர்ந்தே வருது. ஓகே, இப்போ அந்த ஆப்பிமேஜை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக கிம்போட அஃபிஷியல் வெப்சைட்டான GIMP.org அப்படிங்கிற வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ப்ளகின்ஸ்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டாக கிடைக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் சர்ச்சில் GIMP ஆப்பிமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அந்த லிங்க்கையும் நான் டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இந்த லிங்க்கில் போனீங்க, GitHub லிங்க்கில் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ப்ரீவியஸாக எல்லா கிம்போட வெர்ஷன்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கிம்போட வெர்ஷன் வரைக்கும் எல்லா வெர்ஷனும் உங்களுக்கு ஆப்பிமேஜ் ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஆப்பிமேஜ் அப்படிங்கிறது நம்ம அந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணாமலே நம்ம நார்மலாக ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை. இது ஒரு போர்ட்டபிள் சாஃப்ட்வேர். இந்த GitHub பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா வெர்ஷனோட ஆப்பிமேஜும் வித் ப்ளகின் வித்தவுட் ப்ளகின் சொல்லிட்டு ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வெர்ஷனுக்கும். அதை நீங்கள் வித் ப்ளகின் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுலேயே உங்களுக்கு எல்லா ப்ளகின்ஸும் ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்துடும். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணதை காமிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா GIMP ஆப்பிமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்பிமேஜ். இதை நம்ம நார்மலாக டபுள் கிளிக் பண்ணாலே அது சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். எந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸும் எதுவுமே கிடையாது. அப்படி ஓப்பன் ஆகலை அப்படின்னாக்கா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு பர்மிஷன் அப்படிங்கிறதுல இஸ் எக்ஸிக்யூட்டிபிள் அப்படிங்கிறது மட்டும் எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இது டிசேபிள் இருந்தால் அது ஓப்பன் ஆகாது. அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது போல் லினக்ஸில் ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சுலபம் ஆப்பிமேஜ் மூலயமா. ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண GIMIC அப்புறமேட்டு ரீசிந்தசைசர் அப்படிங்கிற ரெண்டுத்தையும் ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். GIMIC அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ப்ளகின். இதில் எக்கச்சக்க ஃபில்டர்ஸ் இருக்குது. இது உள்ளே எக்கச்சக்க ப்ளகின் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒவ்வொரு ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம பலவிதமான எடிட்டிங் வேலையை பண்ண முடியும். பலவிதமான எஃபெக்ட்ஸை நம்ம இமேஜுக்கு ரொம்ப எளிமையாக கொடுக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு ரீசிந்தசைசர் அப்படிங்கிறது கிம்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் அவர் ஃபில் போல், அதாவது ஃபோட்டோஷாப்பில் எப்படி கண்டென்ட் அவர் ஃபில் இருக்கோ அதுபோல் கிம்புக்கு ரீசிந்தசைசர். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னாக்கா ஒரு இமேஜில் நமக்கு ஏதாவது தேவையில்லாத பகுதி, அன்வான்ட் ஆப்ஜெக்ட் இது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாக்கா அது இருந்த தடமே தெரியாமல் நீக்கிறதுக்கு நம்ம இந்த ஹீல் செலெக்ஷன் அப்படிங்கிற ரீசிந்தசைசர் ப்ளகினை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு ப்ளகினையும் எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனி வீடியோ வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனிபடி அவுட் த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுக.